ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. வீட்டில் வந்துட்டு ரொம்ப போர் அடிக்குதா? ஸ்கூல் பிள்ளைங்க கூட ரொம்ப ஈஸியாக பின்னி பழகிற மாதிரி பாருங்கள். குட்டியாக ஒரு கூடை ரெடி பண்ணியிருக்கேன். பேஸில் ரன்னிங் ஒயர் மெத்தடில் போட்டிருக்கேன். சைடு வால் ஃபுல்லாகவே கிராஸ்கட் மெத்தடில் போட்டிருக்கேன். சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப ரொம்ப இந்த கூடையை பின்னிடலாம். கூடை மட்டும் ஈஸி இல்லை, கைப்பிடி அதை விட ஈஸியாக நீங்கள் பின்னிடலாம். ஒரே ஒரு ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ குட்டீஸ், வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒயர் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றதுல டவுட் இருந்துச்சுன்னா ஒயரை எப்படி ப்ராப்பராக கட் பண்ணுறதுன்னு தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அம்மா இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த பேஸ்கெட் பின்னுறதுக்கு சொல்லி கொடுங்க. இந்த கூட பின்னுறதுக்கு 14 ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயர் அப்படின்றது ஒரு ரோலில் கூட பின்னுறதுக்காக 14 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, அது போக மீதி இருக்கிற ஒயர் தான் ரன்னிங் ஒயர். இந்த ஒயருக்கு மெஷர்மெண்ட் இல்லை. இந்த ஒயர் வந்துட்டு ரோலோடு இருக்கும், நல்லா லாங்காக இருக்கும். ஒயர் கட் பண்ணுற வீடியோவை பார்த்தீங்கன்னா இதுவும் சொல்லியிருப்பேன். இப்போது ரன்னிங் ஒயர் என்ன பண்ண போகிறோன்னா, சைடில் ஒரு ஃபுல் ஸ்கேல் ப்ளஸ் ஒரு ஹாஃப் ஸ்கேல், இதுதான் 1.5 அடி. 1.5 ஸ்கேல் ஒயரை இந்த மாதிரி அளந்துக்கோங்க. அளந்துக்கிட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. 1.5 அடி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர், சரிசமமாக இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். லெஃப்ட் ஹேண்டில் இருந்துச்சு இல்லையா, இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இங்கே மேலே இருக்குது பாருங்கள், இந்த லூப்புக்குள்ளே போடணும். இதுதான் பாக்ஸ் நாட். இப்போ நாட் டைட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் இருக்கும், ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். இது வந்துட்டு கட் பண்ண ஒயர். மேலே இருக்கிற ஒரு ஒயர், கீழே இருக்கிற ஒரு ஒயர். இந்த ஒயர் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒயர் வந்துட்டு ஈக்குவலாக நமக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரெண்டாவது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை சரி சமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். 1/2 அடியில் ஒரு 2 சின்ன துண்டு ஒயர் எடுத்து நாட் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி 3வது ஒயரை சரி சமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி கட் பண்ண 14 ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்கள், 4வது ஒயரை சரி சமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஒரு ஒயர், கீழே இருக்கிற ஒரு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்கள், 5வது ஒயரை இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, இப்போ கட் பண்ண ஒயர்ஸை எப்படி ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறதுன்னு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி ரைட் சைடு போகிற ரன்னிங் ஒயரில் 14 ஒயரையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள், அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.5 அடி ஒயர் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 3 வரிசையும், சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 2 வரிசையும் பின்ன போகிறோம். பேஸில் மொத்தம் 6 வரிசை பின்ன போகிறோம். இப்போ 2வது வரிசை பின்னுறதுக்கு பாருங்கள், லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள், அதே அளவுக்கு இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் ஒயரை என்ன அளவில் விட்டோமோ அதே அளவில் இந்த 2வது வரிசையிலையும் விடுறோம். விட்டுட்டு இப்போ அடுத்து பாருங்கள், 2வது ஒயரில் நாட் போடுறேன். அடுத்து 3வது ஒயரில் நாட் போடுறேன். இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். இப்போது இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 2வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வரிசையில் விட்டோம் இல்லையா 1.5 அடி, அதே அளவுக்கு ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வரிசை போட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் சென்டர். கண்டிப்பாக அடையாளத்துக்காக ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து 3வது வரிசை பின்ன போகிறோம். 3வது வரிசை பின்னுறதுக்கும் லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து விடணும். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.5 அடி ஒயர் நமக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் சைட் வால் நம்மளால் பின்ன முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன்.
இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். ஓகேவா? இந்த கூடை பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மினி கூடையிலேயே இன்னும் விதவிதமாக நிறைய குடைகள் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. மினி பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். குட்டி குட்டி குடைகள்லாம் பின்னி பழகிட்டிங்கன்னா பெரிய குடைகள் உங்களால் ரொம்ப ஈஸியாக போட முடியும். 3வது வரிசையில் இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 3வது வரிசையும் பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடில் 1.5 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 4வது வரிசை பின்ன போகிறோம். 4வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். ஓகேவா? இந்த 4வது வரிசையிலையும் ஒரு 5 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. இந்த வீடியோவை ஒரு முறைக்கு 2 முறை கிளியராக பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு கூடையே பின்னுங்க. ஈஸியாக இந்த கூடையை நீங்கள் பின்னி முடிச்சிடலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 4வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். பின்னி முடிச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடும் 1.5 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் 4 வரிசை பின்னி முடிச்சாச்சு. இதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் இன்னும் 2 வரிசை பின்ன போகிறோம். அதுக்கு இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இப்போது இந்த பக்கத்தில் ரன்னிங் ஒயர் வச்சு 2 வரிசை பின்ன போகிறோம். இந்த பக்கத்துலேயும் எந்த மாற்றமும் இல்லை. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயரை கரெக்டாக அளந்து விட்டுட்டு பின்னணும். இப்போது லெஃப்ட்டில் 1.5 அடி ஒயரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த வரிசையிலையும் ஒரு 5 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் வரிசை போட்டோம் இல்லையா, அதுதான் சென்டர். அடையாளத்துக்காக ஒரு முடி போட்டோம் இல்லையா, அது எதுக்காக போட்டோன்ற டவுட் உங்களுக்கு வரலாம். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 3 வரிசை, கீழ் பக்கத்தில் 2 வரிசை போட்டோன்னா பெருசாக எந்த வித்தியாசமும் இருக்காது. அதே ஒரு 3-4 வரிசை ஒரு பக்கத்துலேயே நம்ம அதிகமாக பின்னிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு ஒயர் பத்தாமல் போயிடும். இதுக்காக தான் சென்டரில் நம்ம அடையாளத்துக்கு ஒரு முடி போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரைட் சைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். இந்த வரிசை பின்னிட்டு இதே மாதிரி மேல் பக்கத்தில் இன்னொரு வரிசையும் பின்னணும். இப்போது சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் இன்னும் 2 வரிசை பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது பேஸ் ஃபுல்லாகவே நம்ம பின்னி முடிச்சாச்சு. மொத்தம் 6 வரிசை பின்னியிருக்கேன் பாருங்கள். சென்டர் அடையாளத்துக்காக ஒரு முடி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இதை இப்போ நம்ம பிரித்து விட்டுடலாம். இப்போது பேஸ் ஃபுல்லாகவே நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சைட் வால் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சைட் வால் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நீங்கள் பின்னிடலாம். இந்த கார்னரில் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இதே மாதிரி இந்த கார்னர்லேயும் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இதே மாதிரி 4 கார்னர்லேயும் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது இல்லையா. ஸோ இந்த 2 ஒயரையும் பிடிச்சி ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. கார்னரில் மட்டும்தான் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். மற்ற நாட்டிலலாம் ஒரு நாட்டில் ஒரு ஒயர் தான் இருக்கும். ஓகேவா? கார்னரில் இருக்கிற 2 ஒயரையும் நாட் போட்டாச்சு. இப்போ இதுக்கு பக்கத்துலேயே 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் 2 ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி நாட் போடணும். இப்போ பாருங்கள், பக்கத்துலேயே 2 ஒயர் இருக்குது, அதில் நாட் போடுறேன். ஒரு ஒயர் கூட இடையில விட்டுறாமல் அடுத்தடுத்து இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி நாட் போடணும். அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி நாட் போடணும். இந்த கூடை பின்னுறதுக்கு நம்ம 14 ஒயர் கட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஈவன் நம்பரில் இந்த ஒயர்ஸை கட் பண்ணணும். 14, 16, 18 இல்லை 10 கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 9, 7, 13 அந்த மாதிரி நம்பரில் கட் பண்ணிங்கன்னா 2 ஒயராக பிடிச்சி நம்மளால் நாட் போட முடியாது. அதே மாதிரி பேஸ் பின்னும்போது சைடில் வந்துட்டு நம்ம 6 லைன் பின்னோம் இல்லையா, 6 லைன் தான் பின்னணும். அப்படி இல்லைனாக்கா 4 லைன் இல்லை 8 லைன் கூட நீங்கள் பின்னிக்கோங்க. 9, 7 அந்த மாதிரி பின்னக்கூடாது. இப்போ ஃபுல்லாகவே நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், சைடில் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது. இந்த 2 ஒயரையும் பிடிச்சி நாட் போட்டுக்கலாம்.
ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னிட்டு வரணும். சைடில் பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டுவாங்க. கார்னரில் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். ஸோ இதில் நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கம் கார்னர்லேயும் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும், நாட் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டிருக்கேன். ஒரு ஒயரை கூட இடையில மிஸ் பண்ணாமல் நாட் போட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் ரவுண்டு பின்ன போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மேலே பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் பிடிச்சி சுற்றி நாட் போட்டே வரணும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மேலே செகண்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டுக்கு மேலே தேர்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டுக்கு மேலே ஃபோர்த் ரவுண்டுன்னு ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வரைக்கும் கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் பிடிச்சி நாட் போட்டிங்கன்னா இந்த கூடையோட ஹைட்டு உங்களுக்கு வந்துடும். செகண்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து பக்கத்துலேயே பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ இதுலேயும் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா? இதில் நாட் போட்டுக்கலாம். இப்போது நான் அடுத்த நாட் எப்படி போடுறேன்னு ஸ்லோவாக பாருங்கள். அப்போ இன்னும் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது பக்கத்தில் கிராஸ் ஆகிற ஒயரில் எப்படி நாட் போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நாட் போடணும். ரெண்டாவது ரவுண்டு பின்னி முடிச்சுட்டு ரெண்டாவது ரவுண்டுக்கு மேலே பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா? ஸோ கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் பிடிச்சி நாட் போடணும். இப்போ வந்துட்டு ரெண்டாவது ரவுண்டு நான் ஃபினிஷ் பண்ணாமையே பின்னி காமிக்கிறேன். அடுத்து மூணாவது ரவுண்டுக்கு மேலே நாலாவது ரவுண்டு ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ கிராஸ் ஆகிற ஒயர்லாம் நாட் போடணும். இதே மாதிரி தான் அடுத்த வரிசை வந்துட்டு பின்னணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒயர் கூட பின்னுறீங்க, ரொம்ப சின்ன பிள்ளைங்க இந்த கூடையை பின்னுறீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஆகலாம். பொறுமையாக உட்காந்துட்டு பின்னுங்க. 12 நிமிஷத்தில் இப்போ ஒரு கூடையை எப்படி பின்னுறதுன்னு கற்றுக்கிட்டீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வரிசை ஃபுல்லாக பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கூடையோட ஹைட் மொத்தம் 11 ரவுண்டு வரைக்கும் பின்னி இருக்கேன். இப்போ கூடை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் கூடைக்குள்ளேயே சொருகி விட போகிறோம். எப்படி சொருகி விட போகிறோம்னாக்கா, இந்த கடைசியாக போட்டோம் இல்லையா 11வது ரவுண்டு, அந்த ரவுண்டை உள்ளுக்குள்ளே மடித்து நம்ம சொருகி விட போகிறோம். இந்த கூடை வந்துட்டு ரொம்ப குட்டி கூடை அப்படின்றதுனால உள்ளுக்குள்ளே கையை விட்டு நம்மளால் சொருக முடியாது. ஸோ கூடையை இந்த மாதிரி திருப்பிக்கலாம். குட்டீஸ் இந்த கூட பின்னுறீங்கன்னாக்கா உங்களால் டர்ன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ பெரியவங்க கிட்ட கொடுத்து இந்த மாதிரி டர்ன் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி டர்ன் பண்ணிட்டோன்னா இந்த ஒயர்ஸை ஈஸியாக நம்மளால் சொருக முடியும். கடைசியாக போட்டோம் இல்லையா, அந்த நாட்டை பாருங்கள் உள்ளுக்குள்ளே மடித்து சொருகணும். இந்த நாட்டை அப்படியே மடித்தோன்னா லெஃப்ட்லேயும் ஒரு ஒயர் போகும், ரைட்டில் ஒரு ஒயர் போகும். ஸோ லெஃப்ட் போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சொருகணும், ரைட்டு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு சொருகணும். ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும். அந்த ட்ராக் வந்துட்டு மாறாமல் சொருகணும். அடுத்த ட்ராக்கில் மாறி சொருக்கக்கூடாது. கூடையோட உள் பக்கத்துலேயும் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கணும். இந்த ஒயரை சொருகிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். இந்த நாட்டை அப்படியே மடிக்கிறோம் இல்லையா, இந்த நாட்டுக்கு கீழே இருக்கிற நாட்டு அதுக்கு சைடில் போது பாருங்கள், அந்த நாட்டில் சொருகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது அந்த 11வது ரவுண்டு அந்த நாட்டு பாருங்கள் உள்ளுக்குள்ளே மடிஞ்சு நமக்கு வந்துருச்சு. கடைசி ரவுண்டு உள்ளுக்குள்ளே மடிஞ்சு வந்துச்சுன்னா அந்த வாய்ப்பகுதி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப்பாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன் பாருங்கள். அந்த ஒயரை பார்த்திங்கன்னா பேஸ் வரைக்கும் சொருகி இருக்கேன். இப்போது இந்த கூடையை நேராக திருப்பிக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தடில் ஒரு கூடை பின்ன கற்றுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஈஸி மெத்தடில் ஒரு கைப்பிடியும் பின்ன கற்றுக்கலாம். இந்த கைப்பிடி பின்னுறதுக்கு உள் ஒயர் வந்துட்டு 1.25 அடி எடுத்திருக்கேன். நீங்கள் 2 அடி கூட தாராளமாக எடுத்துக்கோங்க. 2 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ரன்னிங் ஒயர். கூட என்ன கலரில் எடுக்கிறீங்களோ அந்த ஒயரில் ஹேண்டில் பின்னுறதுக்காக இந்த ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா 5 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 அடியில் ஒரே ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க போதும். இப்போ ஃபர்ஸ்ட்டு உள் ஒயரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல கார்னர் இருக்குது இல்லையா, ஸோ இதுக்கு நேராக இருக்கிற ஒரு நாட்டு, அப்புறம் அந்த நாட்டில் இருந்து சைடில் ஒரு 2 நாட்டு தள்ளி இந்த கைப்பிடியை வந்துட்டு நான் வைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல கைப்பிடி வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த உள் ஒயரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உள் ஒயர் வந்துட்டு 2 ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு ஹோலில் விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும்.
கரெக்டாக வந்துட்டு அந்த கைப்பிடி சென்டர் பார்த்து ஒரு மார்க் வச்சுக்கோங்க. மார்க் வச்சுட்டு அந்த நாட்டில் இந்த கைப்பிடி பின்னுங்க. இப்போது உள் ஒயரை நம்ம இன்சர்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ரன்னிங் ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்ன போகிறோம். உள் ஒயர் எந்த ஹோலில் விட்டிங்களோ அதே ஹோலில் விட்டு இப்படி வெளி பக்கமாக எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயர் வந்துட்டு 5 அடி எடுத்திருக்கோம். ஸோ இந்த 5 அடி ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போ கைப்பிடி பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். உள் ஒயர் இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த பிங்க் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை இப்படி இன்டூ மாதிரி வைக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும்னா லெஃப்டில் இருக்கிற ஒயர் இல்லைனாக்கா ரைட்டில் இருக்கிற ஒயர் எந்த ஒயரை வேணாலும் ஃபஸ்ட்டு பின்னலாம். இப்போ ரைட் ஒயரை பாருங்கள், இந்த உள் ஒயரை சுற்றி மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே கொண்டு வந்துடுறேன். அடுத்து லெஃப்ட் ஒயரை இந்த உள் ஒயரை இப்படி சுற்றி மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே கொண்டு வந்துடுறேன். இப்போ அடுத்து ரைட் ஒயர், இந்த உள் ஒயரை இப்படி சுற்றி மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே கொண்டு வந்துடுறேன். அடுத்து லெஃப்ட் ஒயர், இப்படி உள் ஒயரை சுற்றி மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே கொண்டு வந்துடணும். அடுத்து ரைட் ஒயர், இப்படி உள் ஒயரை இப்படி ஒரு சுற்றி மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே கொண்டு வந்துடணும். இப்போது ஸ்லோவாக இந்த வீடியோவை பாருங்கள் எப்படி இந்த கைப்பிடியை பின்னுறேன்னு. ஓகே, இப்போ இந்த கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு புரிஞ்சிருச்சு இல்லையா? இதை விட ஈஸி மெத்தடில் ஒரு கைப்பிடி இருக்கவே முடியாது. இது வந்துட்டு ஒரே ஒரு ஒயர் உருட்டு கைப்பிடி. இந்த ஒரு ஒயர் உருட்டு கைப்பிடியை நீங்கள் 5 ரோல் கூடைக்கு கூட தாராளமாக போட்டுக்கலாம். 5 ரோல் கூடைக்கு நீங்கள் பின்ன போகிறீங்க அப்படின்னாக்கா உள் ஒயர் வந்துட்டு 5 ஒயர் 6 ஒயர் எடுத்துக்கோங்க. அப்போ கைப்பிடி நல்லா தடிமனாக நமக்கு வரும். இந்த மாதிரி மினி கூடைக்கு ஒரு ரோல் கூடைக்கெல்லாம் ஒரு ஒயர் இல்லை 2 ஒயர் எடுத்துக்கோங்க போதும். ஓகேவா? இப்போது இதே மாதிரி இந்த கைப்பிடி ஃபுல்லாக பின்னணும். இந்த கைப்பிடி பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா 2 ஒயர் உருட்டு கைப்பிடி, 3 ஒயர் உருட்டு கைப்பிடி, 4, 5ன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பின்னி பழகுங்க. இப்போ இந்த கைப்பிடி பாருங்கள் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன். 2.25 அடியில் உள் ஒயர் எடுத்தோம், 5 அடியில் ரன்னிங் ஒயர் எடுத்தோம் இல்லையா? ஸோ இந்த கைப்பிடி வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கு அளவு. இப்போ கூடையோட இன்னொரு பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ சும்மா இதை இப்படி ஒரு முடி மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு கைப்பிடி இன்னொரு பக்கத்தில் எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹோல்குள்ளே இந்த ஒயரை வந்துட்டு உள் பக்கமாக கொண்டு போகணும். இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு லெஃப்ட் ஹோலில் ஒரு ஒயரும் ரைட் ஹோலில் ஒரு ஒயரமாக இப்படி உள் பக்கமாக கொண்டு போயிருங்க. உள் பக்கமாக கொண்டு போயிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயரை ஒரு 2-3 முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் கூடைக்குள்ளேயே சொருகி விடணும். இது ரொம்ப குட்டி கூடை அப்படின்றதுனால முடி போடுறது உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதெல்லாம் கிளியராக என்னால் காமிக்க முடியல. இப்போ சும்மா ஒரு முடி மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ஒரு 2-3 முடி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் கூடைக்குள்ளேயே கண்டிப்பாக சொருகி விடணும். அப்போ தான் அந்த கைப்பிடி வந்துட்டு பிரிஞ்சு வராது. இதே மாதிரி 2வது கைப்பிடியும் பின்னணும். இந்த முதல் கைப்பிடியும் 2வது கைப்பிடியும் பார்த்திங்கன்னா ஒரே அளவில் இருக்கணும். கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்து பொறுமையாக பின்னணும். ஓகேவா? சின்ன பிள்ளைங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கிளியராக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட பயங்கரமான அட்டென்ஷன் பொறுமை எல்லாமே உங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒயர்லேயே குட்டி அழகான ஃப்ளவர் ஒன்று செஞ்சுருக்கேன். இந்த ஃப்ளவரை இந்த ஹேண்டிலில் செட் பண்ண போகிறேன். இந்த ஃப்ளவர் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸ்க்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் நீங்கள் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப ஈஸி மெத்தடில் அழகான கூடை அதுக்கப்புறம் கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இன்னும் இதே மாதிரி நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.